மக்களவையில் அத்துமீறி நடந்து கொண்டதால் விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காவ்யா அவர்கள். வணக்கம் காவ்யா, கூடுதல் தகவல்களை தரலாம். வணக்கம் கோகிலா. சீன விவகாரம் தொடர்பாக, அதாவது சீன ஆக்கிரமிப்பு விவகாரம் தொடர்பாக நேற்றிலிருந்து ராகுல் காந்தி மக்களவையில் பேசுவதற்கு தடை விதிக்கப்பட்டதாக காங்கிரஸ் எம்பிக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். முன்னதாக மக்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைலாஷ் மலைப்பகுதியில் சீனாவின் ஊடுருவல் குறித்தும் முன்னாள் ராணுவ தளபதி MM நரவானே நாவலில் எழுதியுள்ளதாக நாளிதழில் வெளியான கட்டுரை குறித்தும் அவர் பேச முயன்றார். அப்போது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எதிர்ப்பு தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ராகுல் காந்தி பேச மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மறுப்பு தெரிவித்தார். தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளிதழ்களில் வெளியாகும் தகவல்களை உண்மை என கூற முடியாது என கடுமையாக வாதிட்டார். தொடர்ந்து ராகுல் காந்தி பேச முயன்ற போது அவரது மைக் ஆஃப் செய்யப்பட்டதாக கூறி இந்தியா கூட்டணி கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். அதன்பின் அவையில் பேசிய ராகுல் காந்தி முன்னாள் ராணுவ தளபதி நரவணேவின் கருத்துக்கள் அடங்கிய நாளிதழை படிக்க அனுமதிக்காவிட்டால் அதில் உள்ள கருத்துக்களை கூறுவதாக தெரிவித்தார். அதற்கு பாஜக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். விதிகளுக்கு உட்பட்டு ராகுல் காந்தி பேச வேண்டும், அப்படி இல்லையெனில் அடுத்த உறுப்பினரை பேச அழைக்கிறேன் என தெரிவித்து சபாநாயகர் ஓம் பிர்லா சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவை பேச அழைத்தார். ஆனால் அகிலேஷ் யாதவ் பேசுவதற்கு மறுப்பு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று மக்களவையில் கடும் அமளியானது நீடித்தது. குறிப்பாக ராகுல் காந்தி பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, கிரண் ரிஜிஜு, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட 3 மத்திய அமைச்சர்களும் தொடர்ந்து ராகுல் காந்தியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் முன்னதாக வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் இன்று காலை முதல் மக்களவை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ராகுல் காந்தி பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதன் காரணமாக அதற்கு காரணம் கேட்டு மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் காலை முதல் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சி எம்பிக்கள் கேள்வி எழுப்பிய போது 8 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்வதாக மக்களவைத் தலைவர் அறிவித்திருக்கிறார். அதன்படி மதுரை எம்பி சு வெங்கடேசன், விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட 8 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக ஹிபி ஈடன், அமரீந்தர் சிங், ராஜா வாரின், மாணிக்கம் தாக்கூர், குர்ஜீத் சிங் அவுஜா, கிரண் ரெட்டி குமார் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்த அமர்வின் மீதமுள்ள நாட்களுக்கு இடைநீக்கம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வில் இவர்கள் 8 பேரும் இனி பங்கேற்க முடியாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.